ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். ஐயா, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஒரு மிகப்பெரிய ஒரு ராசின்னு சொல்லலாம், விருச்சக ராசி. ஸோ விருச்சக ராசிக்கு தனித்துவமா இருக்கக்கூடிய பலம் என்ன, பலவீனம் என்ன, இவங்களோட நெகட்டிவ் பாசிட்டிவ், அதே மாதிரி இவங்க வாங்கி வந்த கர்மாஸ், இந்த விஷயங்கள் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ பொதுவாக விருச்சகம்னு சொல்லும் போது இவங்க விருச்சகம் அப்படின்னா வதந்தி. அதை இவங்களை சுற்றி எப்பவுமே ஒரு வதந்தி இருக்குன்னு சொல்லுவாங்க, ஒரு காசிப் இருக்கும். அவன் யார் தெரியுமா, அவன் என்னெல்லாம் பண்ணலாம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உண்மையில அது காசிப் போற ராசி அப்படின்னா விருச்சகம். விருச்சகம்னா காசிப் அப்படின்னு இருக்கிறது எதனால இவங்களுக்கு வந்து காசிப் வருது? இப்போ நீங்கள் கேட்குற அந்த கேள்வி காசிப்புங்கிறது மூணாம் இடம். மூணாம் இடம் அப்படின்றது தான் வதந்தி. அந்த மூணு எட்டோட சம்மந்தப்பட்ட வதந்தி. வெறும் மூணுன்னா அது செய்தி பரிமாற்றம் நல்ல வகையில். அந்த எட்டோட தொடர்பு கொண்டால் அதுதான் வதந்தி, பிரச்சனை, நெகட்டிவ். அப்போ காலச்சக்கரத்துக்கு மூணாம் இடமான மிதுனமும் எட்டாம் இடமான விருச்சிகமும் ஒரு கனெக்டிவிட்டியை வச்சிருக்கு. எப்படி அப்படின்னா, மூணாம் இடத்துல அதிபதியான புதன் தான் இங்க நட்சத்திரமா கேட்டையா இருக்காரு விருச்சிகத்துல. அப்ப அது ஆட்டோமேட்டிக்கா வரும்ல. இப்ப எட்டாம் அதிபதி ஆயிடுறாரு புதன், ஆனா அவர் நட்சத்திரம் கையில இருக்கு. அப்ப விருச்சிகமே காலச்சக்கரத்துக்கு எட்டாம் இடம்ங்கன்னா ஃபேஸ் பண்ணுறது, எதிர்நீச்சல் போடுறது, நம்மளை நெக்லெக்ட் பண்ணுற கூட்டத்தில் போய் நீந்தி கரை சேர்றது, இப்படியெல்லாம் விருச்சிகத்துக்கு இயற்கை விதிச்சிருக்கு. ஏன்னா ஏன் இதை முன்னாடி ஃபர்ஸ்ட் என்ன வச்சேன் அப்படின்னா, ஒரு மிஸ்ட்ரி நிறைந்த ராசின்னு சொல்லலாம். கண்டிப்பாக அமானுஷ்யம், ஒரு மிஸ்ட்ரி. இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும், இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்களோட வாழ்வாதாரம் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிற நபர்களையும் நிறைய பேர் இருப்பாங்க. இவங்க ஏன் இப்படி இருக்காங்க, ஒரு மாதிரி இருக்காங்களே, மற்ற ராசியில முகத்திலே தெரிஞ்சிடும். அதாவது எட்டின் அதிர்ஷ்டம்னே சொல்லலாம். கரெக்ட் தான், அதிர்ஷ்டம் தான். துரதிர்ஷ்டத்தை அதிர்ஷ்டமாக மாற்றுபவர்கள், அப்படி வேணா சொல்லலாம். ஆனா ஏங்க அந்த மிஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஏன் உள்ள வந்துகிட்டே இருக்கு? அது காலச்சக்கரத்துக்கு எட்டாம் இடம் ஒன்று, அது செவ்வாயினுடைய வீடாகவும் இருக்கிறது, அங்கே சனியினுடைய நட்சத்திரமும் இருக்கிறது. அப்ப மூணு வகையில பெருக்கி பார்க்கணும். இப்போ காலச்சக்கரத்துக்கு 10ஆம் இடம் என்பது மகரம், சனி தான் கர்மா. அந்த கர்மாக்குண்டான சனி இவங்களுடைய ராசியில் இருக்கார். அது யாருடைய வீடு? செவ்வாயினுடைய வீடு. செவ்வாய்க்கும் சனிக்கும் ஆகாது. அதுபோக புதன் அஷ்டமாதிபதி. இவ்வளவு சிக்கல்களை வச்சிருக்கிறதுனாலையும், ரெண்டாவது அது ஜலராசி, சம்ஹார ராசி. அதில் இருக்கிறதுலையே ஆயுள், தடை, தோல்வி, விபத்து, வலிவேதனை, கஷ்ட நஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களையும் காலச்சக்கரத்துக்கு இவங்க தான் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இது கஷ்டம் நஷ்டத்துக்கு உண்டான ராசின்னு சொல்கிறோம். பட் அதுலேயும் நீந்தி கரை சேருவது அவரவர்களுடைய ராசி கொடுப்புனை. அந்த அவங்களுக்கு கிரகங்களும் திசா புத்திகளும் அப்படி லக்கா அமையும் போது அவங்கள தூக்கி விட்டுருது. அழகு பார்க்கு. சின்னதில் ஒரு குழந்தை விருச்சக லக்னத்தில் ராசிலேயே பிறக்குது அப்படின்னா, அவங்க வரக்கூடிய அந்த வாழ்க்கை டிராவல் இருக்கு பாருங்க, பலவிதமான அடிகளெல்லாம் பார்த்து அசிங்கமான எதிர்கொண்டு அதுக்கப்புறம் தனித்துவமா நின்று ஒரு இடத்த போய் நிற்கிறாங்க. ஏன் இந்த அளவுக்கு ஒரு ட்ராக் ஏன் இவங்களுக்கு அமையணும்? சூழலே அப்படி, இயற்கையே அப்படி அமைய வச்சிருக்கு. அதே காலச்சக்கரத்துக்கு 8ஆம் இடம் அப்படிங்கும்போது, இப்போ ஒன்றுமில்லை, ஒருத்தருக்கு சூழல் நல்லா இருக்கணும்னா 9ஆம் இடம் நல்லா இருக்கணும். இப்போ அந்த 9ஆம் இடம் விருச்சிகத்துக்கு என்ன அப்படின்னா கடகம். அது காலச்சக்கரத்துக்கு 4ஆம் இடம். அப்போ அந்த 9-4ங்கிற கண்டிஷனே இவங்களுக்கு ப்ராப்ளம் பண்ணுது. அதாவது 9 உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு இவங்க பிறப்பிலேயே நிர்ணயிக்கப்பட்டது. அதிர்ஷ்டம், பாக்கியம், அனுக்கிரகம், சூழல், நல்ல வாய்ப்புகள் இதெல்லாம் மறுக்கப்படுகிறது. 9ஆம் இடம் காலச்சக்கரத்துக்கு 4ஆம் இடமா வருது. அதுலேயும் யாரு? சந்திரன் தான் 9ஆம் அதிபதி, கடகராசிக்கு அதிபதி. அவர் டெய்லி ஒரு நட்சத்திரம் போறவர். அவர் எப்படி ஸ்ட்ராங்கா செய்ய முடியும்? இவங்களுக்கு சந்தோஷம் என்பதே கிடையாது உண்மையிலையும். கரெக்ட். 1ஆம் இடத்துலையும் 5ஆம் இடத்துலையும் 9ஆம் இடத்துலையும் கனெக்டிவிட்டி சனி தான். அனுஷம், உத்திரட்டாதி, பூசம். இந்த சனி ரொம்ப கெடுதலாகவோ அல்லது கெட்ட பாவங்கள் அமர்ந்து கெட்ட நட்சத்திர தொடர்புகள் அமர்ந்து விட்டால் அவங்க முன்னேறுவது இல்லை. இதுதான் அங்கே இருக்கிற சூட்சுமம்.
ஒருவேளை வந்து நல்ல பாவங்கள் அமையும் போது தாமதமாக முன்னேறுகிறார்கள். ம். வரக்கூடிய வாய்ப்புகளை இவர்களுடைய கடுமையான உழைப்பினாலையும் போராட்டத்தினாலையும் ஏற்படுத்தி சாதிக்கிறார். ம். இது வந்து இது எப்படின்னா ஓட்டப்பந்தயத்தில் விட்ட ரேஸ் குதிரை மாதிரி ஜெயிச்சே ஆகணும், ஒரே வெறி. அந்த வெறியை வந்து தாங்கி நிற்று ஜெயிக்கிறவங்க இந்த விருச்சிகத்தில் இருக்கிறவங்க தான். அந்த ரேஸுக்கே வராம சூழ்நிலைகள் இயற்கை கொடுக்கறதும் இந்த விருச்சிகத்தில். இந்த அற்புதம். 2 விதமா இருக்கு. இப்போ விருச்சகம்னு சொல்லிட்டோம், நம்ம நாட்டில் மிகப்பெரிய உச்சத்தலலாம் இருக்காங்க, ஆளும் ஆளுமையாகவும் கூட இருக்கிறாங்க. சில பேருக்கு வந்து அட்ரஸ் இல்லாம, அந்த பேருக்கு களங்கம் பற்றி தலைமுறையான வாழ்க்கையும் வாழ்ற விருச்சக ராசினியர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஏன் இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்தோம்னா ஏன் இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நிலைமை வருது? யாருடைய ஜாதகத்தில் 2ஆம் இடம் 6ஆம் இடம் 10ஆம் இடம் பலவீனப்பட்டு, அதாவது 8ஆம் பாவம் 12ஆம் பாவம் தொடர்புகள் பெற்று அமைய பெற்றிருக்கிறதுக்கு இவங்க வந்து பண வசதியிலையும் உத்தியோகத்திலையும் தொழிலையும் முன்னேறுவதற்கு வாய்ப்பு கிடைக்காம போகுது. ஈவன் லக்ன ராசி பாவமே, அதாவது சனி அண்டு புதன், இந்த 2 பேருமே 8-12 தொடர்பு வச்சிருந்தாலும் இவங்களுக்கு வந்து மறுக்கப்படுகிறது. இவங்க நல்லா படிச்சிருப்பாங்க, ஆனால் வேலை கிடைக்காது. போய் பார்த்தா இவங்களுக்கு வந்து அந்த அப்பீரன்ஸே கெட்டு போகும். அப்ரோச்சே போகும்போது ஆட்டிடியூடே சரியில்லை. நல்ல சர்டிஃபிகேட்லாம் வச்சுருந்தா கூட ஒரு சிலரை பார்த்தா என்ன சொல்ல தோணுது, பார்த்த உடனே இம்ப்ரெஷன் நல்லா இல்லை, மறுக்கப்படுகிறது. ஸோ அதுவும் இங்கே நடக்குது. ஸோ அதனால தான் 8-12 வந்து மேஜர் ப்ராப்ளம் இவங்களுக்கு. காரணம் என்னென்னா 8ஆம் இடமான மிதுன ராசி, 12ஆம் இடமான துலா ராசி. அந்த 8ஆம் இடத்துக்கு அதிபதி புதன், 12ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிரன். இப்போ 2ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரனுடைய நட்சத்திரம் பூராடமாக இருக்கு. அந்த 2 பத்திலேயே சுக்கிரன் தான் இருக்கார். அவர் போய் இவருக்கு 12ஆம் அதிபதியாக வரும்போது, அதுவும் 7ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி வரும்போது நம்பிக்கை மோசடிக்கு ஆளாகிறாங்களே, அது ஒரு பிரச்சனை இங்கே இருக்குது. அதே மாதிரி தான் 8ஆம் இடத்துல இருக்கிற ராகு, 4, 8, 12 ராகுனுடைய நட்சத்திரம் இருக்கு. இவங்களை ஆசை காட்டி மோசம் பண்ணுறதுக்கு அந்த ராகுவே போதும், கொண்டு போய் அதில் பாதாளத்தில் தள்ளியும். யார் ஒருத்தர் ஜாதகத்தில் ராகு சனி மேஜர் ரோல் பண்ணுறாங்களோ, கெட்டு போச்சோ, மிகப்பெரிய சிக்கல்கள்லாம் மாட்டிக்கிறாங்க. அதுதான் விஷயம். அதாவது ராகுவும் சனியும். ஆமாம். இப்போ இவங்களுக்கு சனி வந்து சிந்தனையை கொடுக்குது. ஏன்னா ராசியிலேயே சனியினுடைய அனுஷம் இருக்குது. இப்போ சனி 8-12 தொடர்பு இருந்ததுன்னா தவறான சிந்தனைக்கு போயிடுவாங்க, தடமாறி போயிடுது. அதே மாதிரி கெட்டவன் ராகு 4, 8, 12 இருக்கான். அவன் வந்து அந்த ராகு வந்து இவங்களுக்கு 2, 6, 10 தொடர்போ 1, 5, 9 தொடர்போ ஏற்பட்டால் நேம ஸ்பாயில் பண்ணி விட்டுருவான். அதாவது ஒற்றைப்படையாக வர்றதுனால இப்போ அகம் சார்ந்த வாழ்க்கை. ஆமாம், ஒரு கெட்டவர் வந்து நல்ல ஸ்தானத்தில் லிங்க் ஆகுறாரு அப்படின்னா கெடுத்துறதுன்னு அர்த்தம். இப்போ வந்து ஒரு நல்லவர் போய் 4, 8, 12 உட்கார்ந்தாலும் பிரச்சனை தான். இப்போ சனியே போய் ராகு நட்சத்திரத்தில் உட்காருதுன்னு வைங்க, 4ஆம் இடமான கும்பத்தில் சதை நட்சத்திரத்திலேயோ 8ஆம் இடமான திருவாதிரையில் மிதுன ராசியிலையும் 12ஆம் இடமான துலா ராசியில் சுவாதியிலையும் சனி உட்கார்ந்துச்சுனாலே இவங்களுக்கு ப்ராப்ளம்னு அர்த்தம். இவங்க லக்ன புள்ளியே சனியாக இருக்கும். அது 4, 8, 12 உட்காந்துச்சுன்னா டோட்டலாக வந்து எஃபிஷியன்சியே ப்ராப்ளம் ஆகிடும். புரியுதுங்கய்யா. இப்போ விருச்சிக ராசி பிறந்தவங்களோடது யோகமும் அவயோகத்தையும் அவங்க ஜாதக ரீதியாக பிறப்பு ஜாதகம் எப்படி கண்டறியுது? இப்போ நான் சொன்ன மெத்தடு தான். லக்ன புள்ளி நல்ல பாவங்களோட தொடர்பு கொண்டால் நல்லா படிப்பாங்க. சனிங்கிறதுனால படிப்பு கொடுக்க முடியாதுன்னாலும் சொல்லக்கூடாது. ஏன்னா 1, 5, 9 அது வந்து நல்ல படிப்பை கொடுத்துரும். புதனோட சேர்ந்தது அப்படின்னா இன்னும் டெவலப் பண்ணிடும், நுணுக்கமான கல்விகளை கொடுத்துரும். ஆனால் அந்த திசை வந்து இவங்களுக்கு அந்த படிப்புக்கேற்ற திசையாக அமையணும் அந்த படிக்கும் பருவத்தில். அதுக்கப்புறம் பதவிக்கு வந்து அல்லது தொழில் செய்ய ஆரம்பித்து பார்க்கும்போது 2, 6, 10 திசா புத்திகள் நடக்கணும். அது நடந்துச்சுனாலே இவங்க மேலே வந்துடுவாங்க, மிகப்பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொண்டு வந்துடுவாங்க. அது இல்லாமல் இப்போ படிக்கவே முடியாமல் போகிறது, நான் முதல்ல சொன்ன சனி கெட்டு போகிறது, புதன் கெட்டு போகிறது. ஒருவேளை படிப்பு நல்லா வந்துருச்சு அப்படின்னா திசை வந்து வேலை செய்கிற வயசில் திசை வந்து 5, 9 திசை நடந்துக்கிட்டு இருக்கும். அப்போ என்ன ஆகும், வேலை மறுக்கப்படுது, எனக்கு வந்து திறமை இருக்குது ஆனால் எனக்கு அங்கீகாரம் இல்லை, எனக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல அப்படின்ற சூழ்நிலை. இவங்க சில நேரத்தில் வந்து இந்த வஞ்சத்தில் சொல்கிறாங்க,
வஞ்சமாயிருச்சு, நட்பு ரீதியா நான் ரொம்ப நம்பிக்கை வச்சுட்டேன், அவங்க மேல ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்தனால எனக்கு அதை வந்து துரோகம் பண்ணிட்டாங்க, துரோக ரீதியா நம்ம ரொம்ப ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. இது எப்படி பாக்குறீங்க? 11ஆம் இடம் அப்படின்றது வந்து இவங்களுக்கு காலச்சக்கரத்துக்கு 6ஆம் இடமா போகுது. 11ஆம் இடமான கன்னி என்பது இவங்க என்னெல்லாம் எதிர்பார்க்குறாங்க வாழ்க்கையில், நான் ஆசைப்படுறாங்க, ஒரு லட்சியம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறதே வந்து சூழ்ச்சி வலையில் மாட்டிக்குது. இப்போ ஒருத்தர்கிட்ட போய் இவங்ககிட்ட நமக்கு சப்போர்ட் கிடைக்குன்னு நம்புகிறாங்க, அந்த இடமே எதிரியாக மாறினா அந்த மாதிரி சூழ்நிலைக்கு இவங்க ஆளாகிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு 5ஆம் இடம் என்கின்ற அந்த ஆசைப்படுதல், அந்த அறிவு, இதெல்லாம் வந்து காலச்சக்கரத்துக்கு 12ஆம் மாறுது. அதே மாதிரி 11ஆம் இடம் என்று சொல்கின்ற எதிர்பார்ப்பு, லட்சியம், வெற்றி, இதெல்லாம் காலச்சக்கரத்துக்கு 6ஆம் மாறுது. அதனால் சோதனைகளை கடந்து இவங்களுக்கு திசா புத்திகள் தான் நன்மை செஞ்சு நல்லது பண்ணணுமோ ஒழிய, ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 8ஆம் இடம் வந்து காலச்சக்கரத்துக்கு 3ஆம் இடமாக இருக்கிறதுனால சுயபலம், சுய அறிவு, சுய சிந்தனை, இதன் மூலம்தான் இவங்களுக்கு முன்னேற்றம், சார்ந்து முன்னேற்றம் கிடையாது. இப்போ இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்க இந்த நிலை மாறணும் அப்படின்னா என்ன மாதிரி நிலையில் மாறும்? முதல்ல அவங்களுடைய கொடுப்பினையை பார்க்கணும். அதுதான் நான் வலியுறுத்துறது. எவ்வளவு டைம் ஆனாலும் பரவாயில்ல, இவ்வளவு நாள் பார்க்கல அப்படிங்கிறதுனால இனிமேல் பார்க்கக்கூடாதுன்னு இல்லை, இனிமேலாவது பார்க்கணும். அப்படி பார்த்துட்டாங்க அப்படின்னா, கொடுப்பினையை தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, என்ன விதத்தில் இவங்களுக்கு ஆதாயங்கிறத நம்மளுடைய விதி கிளீனாக காமிச்சிரும். நம்மளுக்கு என்ன எழுதியிருக்குன்னு தெரிஞ்சு இந்த ரூட்டில் போனால் இது கிடைக்கும் அப்படின்னு. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆசைப்பட்டது கிடைக்காதுன்னு ஆகிப்போச்சு, கிடைக்கிறத ஆசைப்படலாம்ல. அப்போ அதுக்குண்டான விஷயம் ஜோதிடத்தில் இருக்குது. அதை பார்த்தாலே அவங்களுக்கு வழி கிடைச்சிரும். நிறைய பேர் பிரச்சனைகளுக்கு ஆளான பின்னால் வர்றாங்க. அதுக்கு இனிமேலாவது அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்திக்கிட்டிங்கன்னா இனிமேலாவது அதெல்லாம் தவிர்க்கப்படும். வருமுன் காப்போம்னு சொல்லி ஒரு பெரிய நமக்கு இன்வால்வ் ஆகக்கூடாத இடத்துக்கு, இன்வால்வ் ஆகக்கூடாத விஷயத்துக்கு ஆகாமல் செஞ்சிடும். நம்ம ஜோதிடம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா கெட்டதுக்கு போக மாட்டோம், நல்லதுக்கு மட்டுமே போகும். கண்டிப்பாங்க, ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காலையில் அடுத்தடுத்த ராசிகளை பற்றி பார்க்கலாம்.